கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், தற்பொழுது இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். விவரங்கள் என்ன? கண்டிப்பாக. அதாவது கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இன்று அதிகாலையில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இயங்கிக் கொண்டிருந்த தீவிரவாதிகளுடைய அந்த முகாம்கள் மீது அதிரடியாக காலை 1:05 மணியிலிருந்து 1:30 மணி வரை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற பதட்டமான ஒரு சூழ்நிலை. இந்த காலையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் இந்திய ராணுவம் மட்டுமல்லாமல் இந்திய ஏர்போர்ஸும் நடவடிக்கை எடுத்தது, அப்படிப்பட்ட ஒரு தகவலை இன்றைய தினம் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் 2 விமானிகள் இன்றைய தினம் தற்போது விளக்கமளித்திருக்கிறார்கள். முதலில் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை பொறுத்தவரையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதல் என்பது மக்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போராக இருக்கிறது. பாகிஸ்தானில் இருந்து பயிற்சி பெற்ற பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் தான் கடந்த 22ஆம் தேதி இந்தியாவிற்குள் அத்துமீறி நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 25 பேர் இந்தியர்கள், ஒரு ஆளு வெளிநாட்டவர் என்று மொத்தம் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் தான் இன்றைய தினம் இந்த இந்தியா பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தீவிரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தீவிரவாதிகள் இந்தியா மீது அந்த கொடூரமான தாக்குதலுக்கு பல உலக நாடுகள் ஆதரவு அளித்திருக்கின்றன. 22ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் தான் இன்றைய தினம் இந்தியா ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை கொடுத்திருக்கிறது. பல ஆண்டுகளாக காஷ்மீரினுடைய அந்த காஷ்மீர் தீவிரவாத பாதிப்புக்குள் உள்ளாகி இருந்தது. ஆனால் கடந்த 1-2 ஆண்டுகளாக காஷ்மீர் அதிலிருந்து மீண்டு தற்போது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, டூரிசமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அதை பொறுத்துக் கொள்ளாத இந்த தீவிரவாதிகள் தான் பாகிஸ்தானுடைய ஆதரவுடன் கடந்த 22ஆம் தேதி இந்தியாவுக்குள் ஊடுருவி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த 22ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதல் என்பது ஒரு இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்பட்டாலும் கூட பல்வேறு இடங்களில் அவர் இந்தியாவில் தாக்குதலை நடத்துவதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது என்று விக்ரம் மிஸ்ரி இன்றைக்கு செய்தியாளர்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமாக கூறியிருக்கிறார். எனவே இதை வைத்து பார்க்கும்போது கடந்த மாதம் 22ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதல் என்பது ஒரு இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டுமல்லாமல் இதை அந்த பாகிஸ்தானில் இருந்து ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களிலும் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க முடிகிறது. மேலும் 22ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதலுக்கு இன்று பழி வாங்கும் நோக்கில் செயல்பட்ட அந்த இந்தியாவினுடைய விமானப்படை இன்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அந்த விமானப்படையினுடைய அதிகாரிகள் இன்றைக்கு சோபியா குரேஷி உள்ளிட்ட 2 பேரும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் போது உடனிருந்தார்கள். அவர்கள் இன்று பேசும்போது 9 தீவிரவாதிகளுடைய அந்த பயிற்சி முகாம்கள், அவர்களுடைய தங்கியிருந்த இடங்கள், பதுங்கு குழிகள் என்று 9 இடங்கள் கண்டறியப்பட்டு துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட 3 தீவிரவாதிகளுடைய அந்த தங்கும் இடங்கள் தான் அளிக்கப்பட்டிருக்கிறது. துல்லியமாக கணிக்கப்பட்டு அந்த 9 இடங்கள் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக நள்ளிரவு 1:05 மணியிலிருந்து 1:30 மணிக்குள் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. தீவிரவாதிகளை ஒழிப்பதுதான் இந்திய ராணுவம் மட்டுமல்லாமல் ஏர்போர்ஸினுடைய எண்ணமாக இருந்ததே தவிர பாகிஸ்தானினுடைய அந்த ராணுவ அமைப்புகள் மீதோ ராணுவத்தினுடைய முகாம்கள் மீதோ கண்டிப்பாக இந்தியா ஒருபோதும் இன்றைய தினம் தாக்குதல் நடத்தவில்லை என்று திட்டவட்டமாக அவர்கள் 2 பேருமே தெரிவித்தார்கள். LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று கூறப்பட்டிருக்கின்ற எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து 12 கிலோமீட்டரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருக்கின்ற அந்த தீவிரவாதிகளுடைய அந்த முகாம்கள் தான் இன்றைக்கு துல்லியமாக கண்டறிந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்திய ராணுவத்தினரால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தீவிரவாதிகள் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல் என்பது கடந்த மாதம் 22ஆம் தேதி கொல்லப்பட்டிருக்கின்ற இந்திய மக்களுடைய ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதலாக பார்க்கப்படுகிறது என்றும் அந்த 2 விமானிகளும் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஒருபோதும் பொதுமக்கள் இன்றைய தினம் பாதிக்கப்படவில்லை என்பதும் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. 3 பேருமே இன்றைக்கு காலையில் இந்தியா எவ்வாறு இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் மீது நடத்தி இருக்கிறது, பொதுமக்கள் ஒரு இதில் தாக்குதலுக்கு பாதிக்கப்படவில்லை. ஒருபோதும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தவில்லை. கடந்த 22ஆம் தேதி இந்தியா மீது தொடுக்கப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் தான் இது போன்று இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் தொடர்ந்து 22ஆம் தேதிக்கு பிறகு LOC இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்குள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை தடுக்கும் விதத்தில் இந்திய ராணுவ படையினர் தொடர்ந்து அதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் காலையில் நாம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்பது கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் இன்றைய தினம் இந்தியா தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை பொறுத்தவரையில் ரீட்டாலியேஷன் என்று கூறப்படுகின்ற அந்த இதற்கு எதிரான ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தான் எடுக்குமானால் இந்திய ராணுவம், விமானப்படை மட்டுமில்லாமல் கப்பல் படையும் 3 முப்படைகளும் தயாராக இருக்கிறது என்று திட்டவட்டமாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் இன்றைய தினம் இந்தியா காலையில் அதிகாலையில் தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதலுக்கு பாகிஸ்தான் கண்டிப்பாக திருப்பி அடிக்கும் பட்சத்தில் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவே விக்ரம் மிஸ்ரியினுடைய இந்த தகவல் என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளுடைய தளபதிகளுடைய கூட்டத்தை இன்றைய காலையில் கூட்டி ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலையில் மத்திய பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த அனைத்து அம்சங்களும் இன்று பிரதமர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். அடுத்த கட்டமாக இந்திய அரசால் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டமான சூழ்நிலையை எவ்வாறு தணிக்க வேண்டும், பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதலை நடத்தினால் ரீட்டாலியேட் பண்ணினால் அதை எவ்வாறு அதை தடுக்க வேண்டும், இந்தியா மேலும் தீவிரவாதம் மட்டுமல்லாமல் பயங்கரவாதத்திலிருந்து மீள வேண்டும், இதற்கான நடவடிக்கைகள் என்ன, உலக நாடுகளிடம் இருந்து எவ்வாறு உலக நாடுகளுடைய ஆதரவை பெற வேண்டும் என்பது பற்றிய அம்சங்கள் எல்லாம் இன்றைய தினம் பிரதமர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற அந்த பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் விரிவாக விவாதிக்க இருக்கிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் பிற்பகலுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு போர் ஒத்திகை நடைபெற இருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் இந்த அதிகாலையில் இது போன்ற ஒரு தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பதட்டமான ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருந்தாலும் பாகிஸ்தான் தொடுக்கும் எந்தவித தாக்குதலையும் இந்தியா சமாளிக்க தயாராக இருக்கிறது என்பதையே இன்றைய தினம் 3 செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு நமக்கு தெரிய வருகிறது. நிச்சயமாக விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை